அதிகாலை 2 மணி வேளை. பிரசவ வலியில் துடிதுடித்து கதறிய கர்ப்பிணி. அவசரமாக சென்று சேர்ந்த அவசர ஊர்தி. இனி ஒரு நொடி கூட நேரமில்லை. குழந்தையும் தாயையும் காப்பாற்ற வேண்டுமென்றால் ஆம்புலன்ஸ் ஊழியர்களே களம் இறங்க வேண்டும். இங்கு யோசிக்காமல் களம் இறங்கினார்கள். மருத்துவ துறையில் அவர்களுக்கு கொடுத்த பயிற்சியை இங்கு களத்தில் செய்து நிரூபித்தார்கள். 2 அழகான குழந்தைகளை ஈன்றெடுக்க செய்து தாயையும் சேய்களையும் காப்பாற்றிய ஆம்புலன்ஸ் உதவியாளர், ஓட்டுநர் உள்ளிட்டோருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. 17ஆம் தேதி அதிகாலை 1:53 மணி அளவில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகா வேப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சரண்ராஜ் என்பவரது மனைவி 29 வயதான சந்தோஷம்மாளுக்கு பிரசவ வலி ஏற்பட்டு விடுகிறது. இது குறித்து 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவிக்கப்பட சில நிமிடங்களில் ரத்தினகிரியிலிருந்து 108 ஆம்புலன்ஸ் அந்த கிராமத்திற்கு விரைந்து செல்கிறது. அவசரகால மருத்துவ உதவியாளர் கவிப்பிரியா, ஓட்டுநர் கணேஷ் விரைந்து சென்று பார்த்தபோது அந்த பெண்ணிற்கு குழந்தை பிறக்கும் தருவாயில் இருந்தது. மருத்துவ உதவியாளர் கவிப்பிரியா பிரசவம் பார்த்தார். அடுத்தடுத்து அழகான ஆண் மற்றும் பெண் குழந்தை பிறந்தது. பின்பு தாயையும் குழந்தையும் பத்திரமாக மீட்டு வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தற்போது தாயும் சேய்களும் நலமாக உள்ளனர். இந்த செயலை கண்டு ஓட்டுநர் கணேஷ் மற்றும் அவசர மருத்துவ உதவியாளர் கவிப்பிரியா உள்ளிட்டோரை மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர்.